அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இந்த வீடியோவில் இந்த வருடம் எக்ஸாம் செய்ய இருக்கின்ற ஃபர்ஸ்ட் சை, செகண்ட் சை, தேர்ட் சை மாணவர்கள் எல்லோருக்குமான 100 டேஸ் ப்ரொஜெக்ட் பிளான் பற்றி பேச இருக்கிறோம். 100 டேஸ் ப்ரொஜெக்ட் ஒர்க் பிளானை பற்றி சொல்ல இருக்கிறோம். ரைட். குறிப்பாக நாங்கள் கெமிஸ்ட்ரி பாடத்தின் ஒர்க் பிளானை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரைட். பொதுவாக பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 2 கேள்விகள் எல்லா மாணவர்களிடத்திலும் இருக்கு. முதலாவது கேள்வி, நாங்க எதை படிக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இரண்டாவது, அதை நாங்க எப்படி படிக்கிறது. இந்த 2 கேள்வியும் இருக்கு. எங்களோட ஒட்டுமொத்த சிலபஸ் எடுத்து சொன்னால் அந்த சிலபஸ்ல இருந்து நாங்க எதை முக்கியத்துவம் கூட கொடுத்து படிக்கணும், எதை நாங்க படிக்கணும்ன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. எதை படிக்கிறது. இரண்டாவது, அதை நாங்க எப்படி படிக்கிறது, அதை நாங்க எப்படி படிக்கிறது என்கிற 2 கேள்விகள் இருக்கு. சரி, இந்த 2 கேள்விகளுக்குமான பதில் ஒன்னாவது ஆசிரியர்களுடைய கைடன்ஸ்ல இருக்குது. ரைட். ஆசிரியர்கள் அதுக்குரிய கைடன்ஸ் என்ன செய்யணும், கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ரைட். ஸோ அந்த 2 கேள்விகளுக்கு நம்ம பதில நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரியா? ரைட். ஸோ முதல்ல உங்களோட A-level சயின்ஸ் ஹிஸ்டரி இந்த பயணத்துல உங்களோட டீச்சர்ஸுடைய கைடன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட டீச்சர்ஸ் கைடன்ஸ் இல்லை என்று சொன்னால் நீங்க உங்களோட இலக்கு ஒரு இன்ஜினியர் ஆகிறது அல்லது ஒரு டாக்டர் ஆகிறது என்கிறது கடினமாக இருக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் அவங்க உங்களுக்கு டீச் பண்ணலை என்று சொன்னால், உங்களுக்குரிய கைடன்ஸ் தரலை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இலக்கை அடையிறங்கிறது மிக கடினமாக இருக்கு. ரைட். ஸோ நீங்க இதை சிம்பிளாக விளையும் கொள்ளணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன பிள்ளை உதாரணம். ரைட். ஆனா அதை சொன்னாதான் உங்களுக்கே விளங்கும்ங்கிறதுக்காக, உங்களுக்கு சரியாக விளங்கும்ங்கிறதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். ரைட். ஸோ ஆரம்பத்துல என்ன உதாரணம் சம்மந்தம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கலாம். ரைட். கடைசியில உங்களுக்கு விளங்கும், அதை நாங்க கனெக்ட் பண்ணி காட்டுவோம். ரைட். சரியா தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த. சரியா? ரைட். ஸோ நான் சிம்பிளாக விளையங்குள்ளணுங்கிறதுக்காக எங்க இலங்கையில எல்லா ஊர்களும் எங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும்னா இல்ல, ஈஸ்டர்ன் தான் எனக்கு பரிச்சயம் என்ற பிறந்த இடம்ங்கிறதுனால. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஸோ கவனிங்க, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல அம்பார டிஸ்ட்ரிக்ட், பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், என்ற சொந்த ஊர் சம்மாத்துறை. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஸோ கவனிங்க, இது வந்து கடலோரம், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். இது பீச் சைட். இது அம்பாறை. இது எங்கட ஊர் சம்மாந்துறை. ரைட். இது வந்து காரைதீவு. ரைட். இங்கே இருக்கிறது கல்முனை இருக்குது. நிறைய இடையில நிறைய ஊர்கள் இருக்குது. எல்லா ஊரையும் நான் சொல்லல. சரியா? ஏனால் சில பிள்ளைகள் அவங்க அந்த ஊர் பிள்ளைகளும் இருக்கும், பட் எங்கட ஊரை சொல்லலையேங்கிற ஒரு கவலையோடு இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் தேவையான ஒரு சில ஊர்களை மட்டும் நான் சொல்றேன். சரியா? ரைட். கல்முனை. ரைட். அங்கே கொஞ்சம் தூரம் போனேன்னு சொன்னால் மருதமுனை. அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பெட்டிக்கலு, மட்டக்களப்பு. இந்த சைட்ல தான் ஒளிவில், அட்டாளைச்சேனை அண்ட் பொத்துவில், அக்கரை பத்து எல்லாம் இருக்குது. ரைட். இந்த சைட்ல ஒளிவில், இங்கல அக்கரை பத்து அண்ட் இங்கல பொத்துவில். இடையில நிறைய ஊர்கள் இருக்குது. எல்லா ஊரையும் நான் சொல்லல, விளங்குறதுக்காக சொல்றேன். ரைட். இப்ப கவனிங்க சொன்னால் இந்த அம்பாறை இருந்து கிட்டத்தட்ட பெட்டிக்குளம் கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். அதே போல அம்பாறை இருந்து பொத்துவிலும் அதே போல 80-90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ரைட். ஸோ கவனிங்க, இப்போ ஒரு வயசான ஒருத்தர் என்ன செய்றாருன்னு சொன்னால், இங்க அம்பாறை இருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அம்பாறை இருந்து காலில் செருப்பும் இல்லை. அவர் என்ன செய்றாருன்னு சொன்னால் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் நடந்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல சம்மாந்துறை மக்கள் பாக்குறாங்க, மிச்சம் தூரத்துல இருந்து ஒரு வயசான ஒருத்தர் நடந்து கொண்டு வராரு. அவரை காலில் பாட்டா கூட இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவருக்கு ஒரு பாட்டை ஒன்று வாங்கி கொடுப்போம் சொல்லி ஒரு பாட்டை ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. ரைட். அவரும் என்ன செய்யறாருன்னு சொன்னால் போட்டுக்கொண்டு போறாரு. அப்படி போகக்கூடிய நேரத்துல கல்முனைக்கு போறாரு. சரி, காரைதீவு ஜங்ஷனுக்கு போறாரு.
அப்ப போகக்கூடிய நேரத்துல காரைதீவு மக்கள் பாக்குறாங்க, மிச்சம் தூரத்துல இருந்து நடந்து கொண்டு வர்றாரு. சோ அவரு தாகத்தோட வருவார், மிச்சம் தாகத்தோட வருவாரு. சோ அப்ப அவரு தண்ணி பாட்டில் ரெண்டும் வாங்கி கொடுக்குறான். அப்ப அவரும் என்ன செய்யறார், அதை குடிச்சு கொண்டு அப்படியே தூரம் நடந்து கொண்டு போறார். அப்படி போற நேரத்துல கல்முனை மக்கள் பாக்குறாங்க, மிச்ச வயசான ஒருத்தர் நடந்து கொண்டு வராரு. ரைட், பார்த்தா பசி அவரை முகத்துல விளங்குது. சோ அப்ப அவருக்கு ஒரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு சாப்பாட்டு பார்சல் ரெண்டும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப அவரும் என்ன செய்யறாரு, அந்த பார்சலை சாப்பிட்டு அப்படியே தொடர்ச்சியா நடந்து கொண்டே போறாரு. அப்படி போற நேரத்துல மருதமனை மக்கள் பாக்குறாங்க, மிச்சம் தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் சரியான வெயிலாக இருக்குது. அப்ப நம்ம அவருக்கு ஒரு கொடை ஒன்றும் வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு கொடை ஒன்றும் வாங்கி கொடுக்குறாங்க. ரைட், அவரும் அதை கொடையை பிடிச்சுக்கணும். அப்படி தூரம் போறாரு, மிச்சம் தூரம் கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர் தூரம் போய்கிட்டார் இல்லையா. ரைட், போகக்கூடிய நேரத்துல பெட்டிக்குள மக்கள் பாக்குறாங்க, மிச்சம் தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒருத்தராக விளங்குறாங்க. மிச்சம் களைப்பாக இருக்குது, முகத்துல விளங்குறது. அப்ப பெட்டிக்குள மக்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீங்க எங்க இருந்து வாரீங்க? அவர் சொல்றாரு, நான் அம்பாறை இருந்து வாரேன். எங்க போக போறீங்க? அவர் சொல்றாரு, நான் பொத்துவிலுக்கு போறேன். இங்க போறேன்னு சொல்றாரு, பொத்துவிலுக்கு போறேன்னு சொல்றாரு. அப்ப பெட்டிக்குள ஊர் மக்கள் சொல்றாங்க, இல்ல, நீங்க வந்த பாதை வந்து பிழை, நீங்க வந்த வழி என்ன பிழை. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், சம்மாந்துரை கடந்து காரைதீவு வந்தீங்க, காரைதீவு அந்த ஜங்ஷன், ரைட், அந்த ஜங்ஷன்ல இருந்து நீங்க மத்த சைடுக்கு என்ன செய்யணும், போகணும். ரைட், எப்படி நீங்க வெட்டிக்குள்ள அதே வந்த தூரம் அதே போல ஒரு தூரம் நீங்க அங்கால சைட்ல என்ன செய்யணும், போகணும் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வழியை காட்டி விடுறாங்க. ரைட், இப்ப இவர் என்ன செய்யறார், ஓகே அப்போ நம்ம அந்த பாதையெல்லாம் போகணும்னு சொல்லி அவர் கேட்டு நடந்து கொண்டு வரார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த மனிதருக்கு, இந்த வயசாளிக்கு 5 ஊர் மக்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. சம்மாந்துறை, காரைதீவு, கல்முனை, மருதமனை, பெட்டிக்குளம், இப்படி 5 ஊர் மக்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. யார் செய்த உதவி? பெரிய உதவி. யார் செய்த உதவி? பெரிய உதவி. ரைட், சோ உங்களுக்கு விளங்கி இருக்கு யார் செய்த உதவி பெரிய உதவி? பெட்டிக்குள மக்கள் செய்த உதவி. இவங்களும் ஹெல்ப் பண்ணதான், இவங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணதான். சாப்பாட்டு பார்சல் கொடுத்தாங்க, தண்ணி வாங்கி கொடுத்தாங்க, கொடை வாங்கி கொடுத்தாங்க, அதே போல காலில் பாட்டா வாங்கி கொடுத்தாங்க. சோ அவர் எல்லாமே அவர் நல்லதுக்காகத்தான் செஞ்சது. ஆனாலும் நாங்க சொல்றோம், பெட்டிக்குள மக்கள் செய்த உதவிதான் இது எல்லாத்தையும் விட பெருசு அப்படி சொல்றோம். இது எல்லாத்தையுமே விட பெட்டிக்குள மக்கள் செய்த உதவி பெரிய உதவி என்று சொல்றோம். என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், அவங்க சரியான பாதையை காட்டி கொடுத்தாங்க. அவங்க சரியான பாதையை காட்டி கொடுத்தாங்க. அவங்க அந்த பாதையை சொல்லல என்று சொன்னாங்க. அவங்க சரியான அந்த அவங்க இல்ல நீங்க வந்த பாதை பிழை அப்படி சொல்லல என்று சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பார், இன்னமும் தூரம் நடந்து கொண்டே போயிருப்பார். இன்னமும் தூரம் நடந்து ஏறாவூர், அங்கே ஓட்டமாவடி, புலனறுவ, அந்த அந்த சைடு அப்படி போய்கொண்டே இருப்பார் இல்லையா. ரைட், அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க வந்த பாதை, நீங்க வந்த வே வந்து பிழை என்று சொல்லி சுட்டி காட்டி அவருக்கு சரியான பாதையை காட்டி கொடுத்ததுனால நம்ம சொல்றோம், இவங்களும் செஞ்சுதான், ஆனா பட் இவர் செஞ்ச உதவி தான் பெரிய உதவி அப்படி சொல்லி சொல்றோம். ரைட், இதே போலதான் உங்களோட A-level இந்த லைஃப்ல, A-level மட்டுமல்ல, கிரேட் 1 to A-level, ரைட். ஸோ உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில பார்த்தேன்னு சொன்னால், உங்களோட இலக்கு ஒரு டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகுது, ஒரு டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகுது, ரைட். ஸோ இந்த பாதையில உங்களுக்கு பெரிய உதவி செய்யறது யார் என்று சொன்னார், உங்களுக்கான உதவியை பெரிய அளவில் செய்யறது யார் என்று சொன்னால் உங்களோட டீச்சர்ஸ் தான். உங்களோட டீச்சர்ஸ் இல்லை என்று சொன்னால் உங்களால ஒரு டாக்டரோ அல்லது இன்ஜினியரோ ஆக முடியாது. டீச்சர்ஸ் கைடன்ஸ் இல்லை என்று சொன்னால் ஆக முடியாது. என்று சொன்னால் அவங்க தான் உங்களுக்கு சிலபஸை சொல்லி தாருது இல்லையா. ரைட், இப்போ உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களோட உம்மா இருக்கிறாங்க, உங்களோட பாப்பா இருக்கிறாங்க, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, உங்களோட ரிலேஷன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஆனா அவங்களால உங்களோட இலக்கு, உங்களோட கனவு ஒரு டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகுது, அவங்களால ஆக்கலுமா? அவங்களால ஆக்கல. அவங்களால செலவு செய்யலும், அதுக்குரிய எந்த வகையில உதவி செய்யலும் அத்தனை உதவியும் உங்களுக்கு செய்வாங்க, அதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க. எல்லா வகையான உதவிகளையும் உங்களுக்கு செய்வாங்க, செஞ்சு தருவாங்க, செஞ்சும் இருக்கிறாங்க இல்லையா. ரைட், ஆனா அவங்களால உங்களை ஒரு டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ ஆக்க முடியுமா என்று சொல்லி கேட்டால் ஆக்க முடியாது. ஏன்? அவங்களுக்கு A-level சிலபஸ் தெரியாது.
சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க படிச்சிருப்பாங்க, படிச்சவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நாளும் அந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லி தர இயலுமா? இல்ல. அவங்களோட வேலைகள் வேற வேற ஃபீல்ட்ல இருக்கும். ஸோ அவங்களோட வேலையை தான் பார்த்து கொண்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப உங்களுக்கு உங்களோட இலக்கு ஒரு டாக்டர் ஆகிறது அல்லது இன்ஜினியர் ஆகிறது என்று சொன்னால் உங்களுக்கு உரிய பாதையை சொல்லித்தாரது உங்களோட டீச்சர்ஸ். ஸோ அந்த டீச்சர்ஸ் கைடன்ஸ் உங்களோட வாழ்க்கையில வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், சரியான கைடன்ஸு கீழே நீங்க பயணம் செஞ்சு என்று சொன்னால் இன்ஷா அல்லா நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போவீங்க. ஒரு டாக்டர் ஆகிலும் இன்ஜினியர் ஆகிலும் இல்ல நிறைய துறைகள் இருக்குது. ஸோ நல்ல துறைகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு துறையில நீங்க என்ன செய்யலாம், வெற்றி காணீங்க. சரியா? ரைட். அப்போ டீச்சர்ஸ் கைடன்ஸ் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இதே உதாரணத்தை உங்களோட ஏலவல் படிப்போட சம்பந்தப்படுத்தி பேசுறேன். ரைட். ஸோ கவனிங்க என்ன சொன்னால், ரைட். ஸோ கவனிங்க என்ன சொன்னா, இப்போ ஏலவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்று சொல்ற நேரத்துல எங்கட முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் என்னன்னு சொன்னால் தியரி. ரைட். முழு இலங்கையிலும் உள்ள சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் என்ன, தியரி. ரைட். அதாவது எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போவாங்க, எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போகும். ரைட். ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் போகும், ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் கிளாஸஸ் போகும். ரைட். ஸோ அப்போ இந்த ஸ்கூல்ல சரி, அதே போல டியூஷன் கிளாஸஸ்ல சரி என்ன நடக்குது, தியரி நடக்குது. ரைட். தியரி கிளாஸஸ் போகும். ஸோ அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தியரியை படிப்பாங்க. தியரியை படிச்சுட்டு பிறகு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, அந்த தியரியை செல்ஃப் ஸ்டடி செய்வாங்க. அந்த தியரியை செல்ஃப் ஸ்டடி செய்வாங்க. ரைட். ஸோ அப்ப இந்த ரிசோர்ஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாக கிடைக்கிறது உண்டு. ரைட். இப்போ அம்பேரில் இருக்கக்கூடிய பிள்ளை படிக்கிற சிலபஸ் என்னமோ, ஜெஃப்னால இருக்கக்கூடிய பிள்ளை படிக்கிற சிலபஸ் அது வேற என்னமோ, கொழும்புல படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்னமோ ஒன்று படிக்குது, அங்கே மாத்திர ஹம்மந்தோட சைட்ல வேற என்னமோ, கண்டி சைட்ல வேற என்னமோ. அப்படியா? இல்ல. முழு இலங்கையில உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும், தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம், எல்லாமே எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடியது ஒரே சிலபஸ் தான். ரைட். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போவாங்க, எல்லா பிள்ளைகளும் ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் போவாங்க, எல்லா பிள்ளைகளும் நைட்டுக்கு வந்து அந்த தியரியை படிப்பாங்க. ரைட். அப்ப இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ், எல்லாருக்கும் பொதுவானது. இது ஒரு பொதுவான பாதை, எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பாதை என்று சொல்லலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் இது ஒரு பொதுவான பாதை. ரைட். அப்போ பிள்ளைகள் ரெண்டாக பிரிகிறாங்க. எந்த இடத்துல பிரிகிறாங்க? இந்த இடத்துல பிரிகிறாங்க. எந்த இடத்துல பிள்ளைகள் பிரியுது என்று சொல்லி கேட்டால் அது இந்த இடத்துல பிரியுது. ரைட். சில பிள்ளைகள் ராங்கான வேல போவாங்க, பிழையான பாதை. சில பிள்ளைகள் சரியான பாதை, கரெக்டான வேலை என்ன செய்வாங்க, போவாங்க, சரியான பாதை. சில பிள்ளைகள் ராங்கான பிழையான பாதையில போவாங்க, சில பிள்ளைகள் சரியான பாதையில போவாங்க. சரி. அப்போ எல்லா பிள்ளைகளுமே ஸ்கூல் போனிச்சு, ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் போனிச்சு, அந்த விஷயத்தை செல்ஃப் ஸ்டடி செஞ்சாங்க. அதாவது நான் சொல்றேன் தியரி. ரைட். தியரிக்கான இது எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்குமே பொதுவானது. பட் இந்த இடத்துல வச்சு பிரிகிறாங்க. சில பிள்ளைகள் சரியான பாதையில போகும், சில பிள்ளைகள் பிழையான பாதையில போகும். அப்போ அந்த இடத்த ரெண்டாக பிரிச்சது எது, பிள்ளைகளை ரெண்டாக பிரிச்சது எது என்று சொல்லி நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். பிள்ளைகளை ரெண்டாக பிரிச்சது என்று சொன்னா இந்த இடத்துல முக்கியமான விடயங்கள், ஒன்னாவது அப்ளிகேஷன். மெயினாக என்ன விஷயம் என்று சொன்னால் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான் பிள்ளைகளை பிரிச்சிச்சு. பிள்ளைகளை பிரிச்சது என்று சொன்னால் இந்த அப்ளிகேஷன். ரைட். சோ அப்ளிகேஷன் சொன்னா என்ன? அப்ளிகேஷன் என்று சொல்றது என்று சொன்னா, நாங்க தியரியை படிச்சிருப்போம். ரைட். தியரி ஒரு நாளும் எங்களுக்கு நேரடியாக கேள்வியா கேட்டு வராது. எங்களோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது பிசிக்ஸாக இருக்கட்டும், தியரி நேரடியாக எங்களோட கொப்பில் இருக்கிறது போலே அப்படி எங்கிட்ட கேள்வியா கேட்பாங்கன்னா இல்ல. ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை, இருக்குது. ரைட். பட் மெயினாக பாருங்க,
நேரடியாக எங்கிட்ட எக்ஸாம்ல தியரி கேட்பாங்கன்னா இல்ல, அந்த தியரியின் பிரயோகம் தான் கேள்வியாக இருக்கு. அந்த தியரி ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணப்படும். அந்த அப்ளிகேஷன் தான் பிள்ளைகள பாதையை தீர்மானிக்கிறது. ரைட். சோ அப்ளிகேஷன் என்கிறது என்று சொன்னால் நாங்க தியரியோட படிச்சிருப்போம். அந்த தியரியின் பிரயோகம் இதுதான் அப்ளிகேஷன். அப்ப அப்ளிகேஷன்ல எங்க இருக்கும் என்று சொல்லி கேட்டால் எங்கட பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ். பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் தான் எங்க அப்ளிகேஷன். ரைட். எங்கட பாஸ் பேப்பர் கேள்விகள் இருக்குது இல்லையா, எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ. இந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் தான் அப்ளிகேஷன். நாங்க எந்த ஒரு தியரி படிச்சாலும் அந்த தியரிக்கான பிரயோகங்கள் எங்க இருக்குது, பாஸ் பேப்பர்ல கொஸ்டின் வடிவில் இருக்கு. ரைட். இந்த கொஸ்டின் தான், இந்த பாஸ் பேப்பர் தான் என்ன செஞ்சுட்டு சொன்னால் பிள்ளைகளை ரெண்டாக பிரிச்சிச்சு. சில பிள்ளைகள் அப்ளிகேஷன் செய்வாங்க, செய்யற பிள்ளைகள் சரியான வேலை இருக்கு. சில பிள்ளைகள் தியரி என்று சொல்லி தியரிக்கு பின்னாலேயே காலங்கள நேரங்கள தியரியே படிச்சு கொண்டே போய் கொஸ்டின் செய்வாங்க, கொஞ்சம் சொல்லி செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறது. ரைட். இப்படியான பிள்ளைகள் எங்க இருப்பாங்கன்னு சொன்னால் பிள்ளையான பாதையில இருப்பாங்க. ரைட். சோ அவங்களோட ரிசல்ட் என்ன வரும் என்று சொன்னால் எஸ் அல்லது டபிள்யூ இந்த கணக்கில் இருக்கு. ஏன் அவங்க அப்ளிகேஷன் செய்யல, இவங்க தியரிக்கே பழகப்பட்டிருப்பாங்க. ஃபைனல் எக்ஸாம் என்ன வரப்போகுது, கேள்வி அப்ளிகேஷன் வரப்போகுது. ஸோ அந்த கொஸ்டின் அது பிரயோகம் செய்து பழகல, தியரிய பிரயோகமா செய்து பழகல, அவங்க எடுக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு சொன்னால் எஸ் அல்லது டபிள்யூ ஆக இருக்கு. ரைட். அப்போ சரியான பாதையில முயற்சி செய்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு சொன்னால் சி எடுப்பாங்க, பி எடுப்பாங்க அல்லது ஏ எடுப்பாங்க. சில பிள்ளைகள் ஏ பிளஸ்ங்கிற ரேஞ்சுக்கு போகும். ரைட். இன்னும் நல்ல கூடுதலான அளவு அப்ளிகேஷன் செய்து இன்னும் திறமையான பிள்ளைகள் மெரிட் பாஸ் அண்ட் ஐலண்ட்ல பெரிய டாப் ரேங்க் எல்லாம் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்ப பிள்ளைகள் அவங்களோட கட்டித்தனத்தை தீர்மானிச்சது எதுன்னு சொன்னால் அப்ளிகேஷன். சரியா? ரைட். அப்ப அப்ளிகேஷன்ங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கொள்வோம் எங்களோட பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது, இந்த சரியான பாதையில போனாலும் பிள்ளைகளுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த கட்டித்தனங்கள் வித்தியாசப்படும் தான். சரியா? சில பிள்ளைகள் அப்ளிகேஷன் ஒரு லாஸ்ட் 5 years பாஸ் பேப்பர் செய்வாங்க, சில பிள்ளைகள் 10 years பாஸ் பேப்பர் செய்வாங்க, சில பிள்ளைகள் ஒரு 15 years செய்வாங்க, சில பிள்ளைகள் 20 years செய்வாங்க, சில பிள்ளைகள் மேலதிகமாக சப்போர்ட் செமினார்ஸ் பேப்பர்ஸ், மொரட்டோ பேப்பர்ஸ் அண்ட் ராயல் காலேஜ் பேப்பர்ஸ் இப்படி எல்லாம் செய்வாங்க. ஸோ எல்லாமே இதெல்லாம் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் அப்ளிகேஷன். நாங்க படிச்ச தியரிக்கான பிரயோகங்கள் இருக்க போகுது. சரி. ரைட். ஸோ கவனிங்க. ரைட். ஸோ கவனிங்க பிள்ளைகள். இப்ப பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்ன, எதை படிக்கிறது, அதை எப்படி படிக்கிறது, இந்த ரெண்டு கேள்வியும் இருக்கு. இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில் எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்குது. அதாவது பாஸ் பேப்பர்ல தான் இருக்குது. பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான் அது எங்களுக்கு விளங்கப்படுத்து. நீ எதை படிக்கணும்ங்கிறதையும் சொல்லித்தரும், நீ அதை எப்படி படிக்கணும்ங்கிறதையும் எங்களுக்கு சொல்லித்தரும். ரைட். இப்போ நாங்க பாஸ் பேப்பர் உதாரணத்துக்கு நாங்க கெமிக்கல் கால்குலேஷன் ஒரு பாடம் மட்டும் படிச்சு வச்சிருக்கிறோம். கால்குலேஷன் தியரிஸ் இருக்கு. ரைட். நீங்க கொஸ்டின் செஞ்சு பாருங்க, எம்சிக்யூ செஞ்சு பாருங்க, எஸ்ஏ கொஸ்டின் செஞ்சு பாருங்க, ஒரு சில ஸ்ட்ரக்சர் கலிகளும் இருக்கும், அதையும் செஞ்சு பாருங்க. அப்ப அதை செஞ்சு பார்த்தா அந்த கொஸ்டின்ஸை நாங்க செய்து பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு விளங்கும் இந்த கால்குலேஷன் தியரி நாம எப்படி படிக்கணும், அதுல எது கூடுதலான அளவு கேள்வியா வருது, அதை எப்படி நாங்க படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கும். ரைட். மெக்கானிக்ஸ்ங்கிற பாடம் படிச்சிருப்பீங்க. ரைட். தியரியாக படிச்சிருப்பீங்க. தியரி, அந்த தியரியை விளங்குறதுக்கான ஒரு சில சின்ன உதாரணங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட். இப்ப நீங்க கொஸ்டின் உள்ளுக்கு போங்க. பாஸ் பேப்பர் மெக்கானிக்ஸ் இசைகளிகளை செய்யும். மெக்கானிக்ஸ் இசைகளிகள் செய்யக்கூடிய நேரத்துல விளங்கும். ரைட். எப்படி நாம படிச்ச தியரி கேள்வியா கேட்கிறான்ங்கிற விடையே நமக்கு விளங்கும். எம்சியூ கலிகள் செய்யுங்க. ஒட்டுமொத்த சிலபஸும் எம்சியூ கலியில கவர் ஆகுது. அப்போ எம்சியூ கலி கொஸ்டின் செய்யக்கூடிய நேரத்துல எங்களுக்கு விளங்கும் நாம இந்த தியரியை படிச்சிருக்கிறோம், அந்த தியரியில் நாம எப்படி படிக்கணும், அது எப்படி கேள்வியா வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு விளங்கும். இப்படித்தான் ஒட்டுமொத்த பிசிக்ஸும் ஒட்டுமொத்த கெமிஸ்ட்ரி. ரைட். பயாலஜியை பத்தி எனக்கு சொல்ல தெரியாது, ஸோ அதை பத்தி நான் பேசல. மேக்ஸும் அப்படித்தான். மேக்ஸ் தியரி தான் கேள்வி, கேள்வி தான் தியரி இல்லையா? ரைட். ஸோ அதை பத்தி நான் இந்த இடத்துல பேசல. முக்கியமாக ரைட், நான் இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி பாடத்தை மட்டும் பேசுறேன்.
சரியா? ரைட். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு 100 days ப்ராஜெக்ட் ஒர்க் பிளான்ல செய்ய போறது கெமிஸ்ட்ரியை மட்டும். பிசிக்ஸும் என்னால செய்ய முடியும். பட் ரெண்டுமே செய்யறேன்னு சொன்னால் ஜூம் லைவ் கிளாஸுக்கு டைம் இல்லை. ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் ஓகே, ரெண்டும் நீங்க செய்யலாம். ரைட். பட் ஜூம் லைவ் கிளாஸ்ல வந்து ஏதோ ஒன்றுதான் எனக்குரிய நேரத்துல நான் செய்யலும். ஸோ அதுக்காக நான் கெமிஸ்ட்ரி என்ன செஞ்சிருக்கிறேன், செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ கவனிங்க சொன்னா அப்போ அப்ளிகேஷன், அதாவது பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ், இதுதான் எங்களோட எதை படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், அந்த தியரி எப்படி தெளிவா வருது அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லித்தரும். சரியா? ரெண்டாவது என்ன சொன்னால் அப்ளிகேஷன் அண்ட் செல்ஃப் மூவ்மெண்ட். செல்ஃப் மூவ்மெண்ட், அதாவது செல்ஃப் மூவ்மெண்ட் என்று சொன்னா செல்ஃப் மூவ்மெண்ட்ங்கிறது சுயமாக செய்யும் ஆற்றல். ஒரு கொஸ்டினை ஃபேஸ் பண்ணி தானாகவே தீர்த்து கொள்ளுகின்ற ஆற்றல். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பிள்ளையே எடுக்கணும். அதான் செல்ஃப் மூவ்மெண்ட். ரைட். ஸோ அப்போ அப்ளிகேஷன் செய்யணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன, செல்ஃப் மூவ்மெண்ட், சுயமாக செய்யும் ஆற்றல். ஒரு கொஸ்டினை தானாக முன்வந்து அந்த கொஸ்டினை அந்த பிள்ளையை செஞ்சு அந்த பிள்ளையை விட எடுக்கிறது. இதுதான் என்ன, செல்ஃப் மூவ்மெண்ட். ரைட். ஸோ இந்த செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கூடின பிள்ளைகள், செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கூடுதலான பிள்ளைகள் தான் எடுக்கக்கூடிய ரிசல்ட் A+A. A+ங்கிற ரிசல்ட் யார் எடுப்பா, ஏங்கிற ரிசல்ட் யார் எடுப்பா என்று சொல்லி கேட்டால் செல்ஃப் மூவ்மெண்ட் சுயமாக செய்கின்ற ஆற்றல் கூடின பிள்ளைகள் தான் இந்த ரிசல்ட் எடுப்பாங்க. கொஞ்சம் குறைவாக இருந்து என்று சொன்னால் B எடுப்பாங்க. அதை விட குறைவான பிள்ளைகள் C எடுப்பாங்க. சரிதானே? அப்போ செல்ஃப் மூவ்மெண்ட் என்கிற விஷயம் அவங்கள்ட்ட கூடுதலாக இருக்க வேண்டும். இன்னொரு விடயம் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சிபி எடுத்த பிள்ளைகள் வந்து A+ எடுத்த பிள்ளைகளாக மாற இயலுமெண்டா ஏலும். என்ன செய்யணும் என்று சொன்னால் அவங்ககிட்ட உள்ள டேலண்டை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும். ரைட். சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவங்க C அல்லது B என்கிற ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. ரிப்பீட்டர்ஸ்ல C அல்லது B என்கிற ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருந்திருக்கு. சரியா? ரைட். அதெல்லாம் நான் இடத்துல விலைக்கு பேசல. அவங்க அடுத்த எக்ஸாம் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், அவங்க கூட்ட வேண்டிய விடயங்கள் அப்ளிகேஷன் செய்யறத கூட்டணும். செல்ஃப் மூவ்மெண்ட் சுயமாக செய்கின்ற ஆற்றலையும் அவங்க கூட்டிக் கொள்ளும். ரைட். அடுத்தது மூன்றாவது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சொன்ன ஃபைனல் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு எஸ்ஏ கேள்விக்கு ஒரு 45 minutes கொடுக்கணும். 45 minutes அவங்களுக்கு தேவைப்படும். சில பிள்ளைகளுக்கு அதே எஸ்ஏ கேள்விய ஒரு 30 minutesல முடிக்கும். இன்னும் சில பிள்ளைகள் அதே எஸ்ஏ கேள்விய ஒரு 25 minutesல முடிக்கும். இன்னும் சில பிள்ளைகள் அதே எஸ்ஏ 20 minutesல முடிக்கும். அப்ப கவனிங்க, இவங்க எல்லாருக்கும் இவங்க செய்யறாங்க, ஒரு எஸ்ஐகள் இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா என்ன காரணம், அவங்களுக்கு அப்ளிகேஷன் தெரியும். அதே போல அவங்கள்ட்ட செல்ஃப் மூவ்மெண்ட் இருக்குது. ரைட். ஆனா அவங்களோட செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்டாக இருக்குது. செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி இந்த பிள்ளைகளுக்கு கூடுதலான வேகத்துல செய்யும். அந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவான வேகத்துல செஞ்சு முடிக்குது. ஆனா நேரம் கூட எடுக்குது. ரைட். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது குறைவான நேரத்துல கூடுதலான புள்ளிகள் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் ஆவீங்க. ரைட். அப்ப எக்ஸாம் ஹால்ல நாங்க கொஸ்டின் செய்வோம். கொஸ்டின்ஸ் ஆன்சர் எடுக்கக்கூடிய நேரத்துல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க விட மட்டும் எடுத்தால் போதாது, அந்த விடைய நாங்க விரைவாக எடுக்க வேண்டும். சரியாகவும் செய்யணும், வேகமாகவும் செய்யணும். நாங்க அந்த எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சரியாகவும் செய்ய வேண்டும் அண்ட் வேகமாகவும் செய்ய வேண்டும். இப்ப எம்சிக்கு இருக்குது, 50 எம்சிக்கு வினாக்கள் 2 hours எங்களுக்கு டைம் தாராங்க. சில பிள்ளைகள் என்ன செய்யும், 40 வினாக்கள் ஃபேஸ் பண்ணும். சில பிள்ளைகள் 45 கேள்வி ஃபேஸ் பண்ணும். சில பிள்ளைகள் 50 கேள்விகளும் ஃபேஸ் பண்ணும். சில பிள்ளைகள் 50 கேள்வி ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் மிச்சம் இருக்கு. சில பிள்ளைகள் அரை மணி நேரம் டைம் மிச்சமாக இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும். சில பிள்ளைகள் ஒரு 35 கேள்வி, சில பிள்ளைகள் ஒரு 30 கேள்வி. இதெல்லாம் என்ன என்று சொன்னால் எக்ஸாம் ஹால்ல அவங்களோட செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுது. செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கூட, சுயமாக செய்யும் ஆற்றல் கூடின பிள்ளைகள் குயிக் ஆன்சர் எடுக்கிறாங்க. அண்ட் செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி சுயமாக செய்கின்ற ஆற்றல் குறைவான பிள்ளைகள் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யறாங்க.
அப்போ நீங்க கூட்டிக் கொள்ள வேண்டிய விடயம் செல்ஃப் மூவ்மெண்ட்டை நீங்க நல்லாவே கூட்டிக் கொள்ளணும். எப்படி கூட்டுறது? அப்ளிகேஷன் கூட செய்ய செய்ய நீங்க 5 இயர்ஸ் செஞ்சீங்களா, இன்னொரு 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் சேருங்க, ஒரு 10 இயர்ஸ் ஆக்குங்க. அப்ப உங்களோட செல்ஃப் மூவ்மெண்ட் என்ன செய்யும்? கூடும். கொஸ்டின் செய்ய செய்ய கொஸ்டின் எண்ணிக்கையை நீங்க கூட்ட கூட்ட உங்கள்கிட்ட செல்ஃப் மூவ்மெண்ட் ஒரு கேள்வியை சுயமாக செய்கின்ற ஆற்றல் உங்கள்கிட்ட கூடும். ரைட், அந்த கிராஃப் இப்படித்தான் இருக்கு. இது கொஸ்டின் என்று சொன்னால் இது செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி என்று சொன்னா நீங்க கொஸ்டின் எண்ணிக்கை கூட்ட கூட்ட உங்கள்கிட்ட செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கூட்டிட்டு போகும். நீங்க கொஸ்டின் செய்கின்ற எண்ணிக்கையை கூட்டினு சொன்னா உங்கள்கிட்ட செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கூடும். சுயமா செய்கின்ற ஆற்றல் கூடும். உங்கள்கிட்ட சுயமா செய்கின்ற ஆற்றலை நீங்க கூட்டிக் கொண்டு என்று சொன்னால் உங்கள்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் வரும். குயிக்கா நீங்க ஆன்சர் பண்றதுக்கு பழகுவீங்க, வேகமாக ஆன்சர் பண்றதுக்கு பழகுவீங்க. அப்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. தியரி படிச்சிட்டீங்களா, நீங்க உடனே அப்ளிகேஷன் செய்ய பழகுங்க. அப்ளிகேஷன் எண்ணிக்கையை கூட்டி அப்ளிகேஷன் கொஸ்டின் எண்ணிக்கையை கூட்டுறதன் மூலமாக உங்கள்கிட்ட செல் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டியை கூட்டுவோம். செல் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி, அது சுயமாக செய்கின்ற ஆற்றலை நீங்க கூட்டிக் கொண்டு சொன்னால் எக்ஸாம் ஹோல்ல உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும். தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எக்ஸாம் ஹோல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில இந்த சி எடுத்த பிள்ளைகள் இருக்கு தானே, இந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு half an hour ஒரு 20 minutes அப்படி கொடுத்தேன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் சில நேரங்களே எடுக்கும். பி எடுத்த பிள்ளைகள் இருக்கு தானே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes 20 minutes கொடுத்தேன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் A+ ரேஞ்சுக்கு கூட எடுக்கும். அது பிள்ளைகளை பிரச்சனை என்ன சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது வேகம் குறைய அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப தெளிவாக கவனிங்க. எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? அப்ளிகேஷன். உங்கள்கிட்ட நீங்க கொஸ்டின் எண்ணிக்கை எது செய்யணும்னு சொன்னால் கூட்டுங்கோ, செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டியை உங்களோட சுயமா செய்யும் ஆற்றலை கூட்டுங்கோ, அதே போல விரைவாக ஆன்சர் எடுக்கிறதுக்கு பழகும். சரியா? ரைட். அடுத்தது விஷயம் என்னன்னு சொன்னால் இதான் முதலாவது வரும் இறைவன் நாட்டம். இறைவன் நாட்டம் இருந்து என்று சொன்னால்தான் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்ப உங்கள்கிட்ட இறைவன் நாடிட்டார், நீங்க டாக்டர் ஆகணும் என்று சொல்லி நாடினு என்று சொன்னா அதுக்குரிய கைடன்ஸ் இறைவன் புறத்துல இருந்து வரும். நீங்க என்ன செய்யணும், நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையுமே ஆல்ரெடி இறைவனால் தீர்மானிக்கப்பட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இறைவன் நாடி தான் முதல்ல வரும். ரைட். ஸோ அதை நீங்க உங்களோட இறைவன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம், அதுக்குரிய பிரேயர்ஸை நீங்க செஞ்சு நீங்க எடுத்துக்கொள்ளும். அப்ப தெளிவாக கவனிங்க என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகள் என்று சொன்னால் நீங்க தியரிய நல்ல குவாலிட்டியா படிக்கணும். தியரியை எப்படி படிக்கணுங்கிறத சொல்லித்தரும் அப்ளிகேஷன் தான். ரைட். அப்ளிகேஷன் செய்து செய்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுயமா செய்யும் ஆற்றலை கூட்டிக் கொள்ளுங்க, அதே போல வேகமா செய்கின்ற ஆற்றலை கூட்டிக் கொள்ளுங்க. ரைட். இதுதான் என்ன உங்களோட A-level உங்களோட செல்ஃப் ஸ்டடியை பத்தி நான் பேசியிருக்கிறேன். சரி, ஓகே. இப்ப நாங்க இந்த இடத்துல முக்கியமாக பேச இருக்கிறது என்று சொன்னால் 100 days ஒர்க் பிளானை பத்தி பார்ப்போம். கவனிங்க சொன்னா இப்போ கெமிஸ்ட்ரி நாங்க பாடம் படிக்கிறோம் என்று சொன்னா கெமிஸ்ட்ரி பாடத்துல ஒவ்வொரு பாடமும் எத்தனை மார்க்ஸுக்குரிய கேள்விகளை கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா படிக்கல அது. ரைட். இப்ப சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க செல்ஃப் ஸ்டடி செய்றீங்கன்னு வச்சுக்கொள்வோம், இல்லாட்டி நேரடி கிளாஸ்ல படிக்கணும்னு வச்சுக்கொள்வோம். வெறுமனே ஒரு 5 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு பகுதியை நீங்க ஒரு 6 மாசமா படிக்கிறீங்க. 5 மார்க்ஸ் தான் கிடைக்க போகுது, ஆனா 6 மாசமா படிக்கிறீங்க. 15 மார்க்ஸ் கிடைக்கிற ஒரு விஷயத்த வெறுமனே 1 மாசத்துல படிக்கீங்க. இது நியாயமா? 5 மார்க்ஸ் கிடைக்கக்கூடியது 6 மாசமா படிக்கிறேன், ஆனா 15 மார்க்ஸ் கிடைக்கக்கூடியத ஒரு மாசத்துக்குள்ள படிக்கிறேன். இந்த அநியாயம் எங்க நடக்கும் தெரியுமா? எங்க நடக்கு? முக்கியமா இந்த பாடத்தை நடக்கு. யூனிட் 14 என்கிறது 1 day கிளாஸ்ல அல்லது 2 day கிளாஸ்ல இப்படி என்ன செய்யப்படும் சொன்னா முடிக்கப்படும். ஒரு பிரிண்டட் நியூஸ் டியூட்டன் தருவாங்க. பிரிண்டட் நியூ டைப் பண்ணப்பட்ட டியூட்டன் தந்துட்டு அதை வாசிச்சு கொண்டு வருது. ரைட். பிள்ளைகள் இந்த பாடம் இப்படி தனக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளும் பெருசா என்ன செய்யறது இல்ல, இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. டீச்சர்ஸும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டல, பிள்ளைகளும் என்ன செய்யறது அது பெருசா என்னத்தன்னு சொல்லி விட்டுரு. ஆனா அங்க யூனிட் 14 என்கிறது எத்தனை மார்க்ஸ் கேள்விகள் இருக்கு சொன்னா எம்சிக்குள்ள கிட்டத்தட்ட 6 எம்சிக்கு இருக்கு. எஸ்ஐல 7 புள்ளிகளுக்கு மார்க்ஸ் இருக்கு. ரைட். அப்போ இந்த அழகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒரு கணக்கெடுக்காத மாதிரி, சரியா?
2 கிளாஸ்ல 3 கிளாஸ்ல சொல்லி என்ன செய்யறது படிக்கிறது, பிரிண்டட் நியூஸ்ல என்ன செய்யறது, டியூட்ல என்ன செய்யறது படிக்கிறது. ரைட். சோ நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னா, இப்ப பாருங்க இந்த அலகுக்கெல்லாம் வருஷ கணக்கில் போகுது. ரைட். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த 3 அலகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பீத்திருமாக்கும். ஒரு வருஷம் என் அங்கால இப்ப போயிட்டு. ரைட். பட் இந்த அலகு பாருங்க, இது ஒரு 2 வீக்ஸும் இல்ல. இந்த யூனிட் 14 இதுக்கு 14 மார்க்ஸ். இதுக்காரங்க பாருங்க, இது 10, இது 7, 17 புள்ளிகள். இதுக்கு 1 years and plus 1.5 years சில இடங்கள்ல எடுக்கிறதா. 1 year அது கூட காலம் எடுக்குது. இது 14 புள்ளிகளுக்கு, அதே 14 புள்ளிகளுக்கு 2 வீக்ல முடிக்கிறது. ரைட். சோ கவனிங்க, இது எல்லாமே சரியாக முறையில டீச் பண்ணப்பட்டால் பிள்ளைகள் 14 மார்க்ஸும் எடுக்கு. தெளிவா என்ன சொல்றேன்னு சொன்னால், எந்த அலகுக்கு எத்தனை புள்ளிகள் வழங்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா கெமிஸ்ட்ரி படிக்க போறோம் சொல்லி சும்மா படிக்கிறது இல்ல, சும்மா படிச்சு கொண்டு பாடமாய் கொண்டு இருக்கிறது இல்ல. எந்தெந்த அலகுகள் எத்தனை புள்ளிகளுக்கு வருது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சா அந்த யூனிட்னா முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க நேரத்தை கொடுத்தோம், அதுக்கேற்ற மாதிரி கேள்விகளை செய்து நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்ளி. சரி. சோ கவனிங்க, அந்த அடிப்படையில் யூனிட் 1 and 2 என்கிறது 10 புள்ளிகளுக்கு கேள்விகள் வரும். எம்சிக்யூ அண்ட் ஸ்ட்ரக்சர். இது அன்னளவா ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் 115 மார்க்ஸ் கேள்விகள் வரும். நீங்க 2 எஸ்ஏ சாய்ஸ்ல விடுவீங்க, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தேன்னு 115 மார்க்ஸ் கேள்விகள் இருக்கு. சரி. அதுல யூனிட் 1 and 2க்கு ரெண்டும் சேர்த்து ஸ்ட்ரக்சர் அண்ட் எம்சிக்யூ சேர்த்தா கிட்டத்தட்ட 10 புள்ளிகள் இருக்கு. ஒன்று கூடலாம் ஒன்று குறையலாம். சோ புரிஞ்சு கொள்ளுங்க. சரி. ஒரு அன்னளவாக ஒரு 10 புள்ளிகள் எதிர்பார்க்கிறோம். யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன் 7 புள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 3 எம்சிக்கு ஒரு எஸ்ஏ, 3.75 புள்ளிகளை கொண்ட ஒரு எஸ்ஏ 3 எம்சிக்கு அன்னளவாக கிட்டத்தட்ட ஒரு 7 புள்ளிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யூனிட் 4ல வந்து 2 புள்ளிகள், சில நேரம் 1 புள்ளிக்கு வரும், சில நேரம் 4-5 புள்ளிகள் வரும். சரி. பெரும்பாலும் 1 எம்சிக்கு வரும், சில நேரங்கள்ல 2 எம்சிக்கு வரும், எப்பயாச்சும் ஒரு நாள் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல வரும். சரியா. யூனிட் 4. யூனிட் 5ல வந்து எனர்ஜெட்டிக்ஸ் 6 புள்ளிகளை கொண்ட கேள்விகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். யூனிட் 6 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 17 புள்ளிகளை எதிர்கொண்ட வினாக்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது யூனிட் 7, 8, 9, 10 இந்த 4 அலகையும் கொண்டதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட நாங்கள் ஃபைனல் எக்ஸாம்ல 22.5 புள்ளிகள், 22 புள்ளிகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். யூனிட் 11 கெமிக்கல் கைனடிக்ஸ் கிட்டத்தட்ட 7 புள்ளிகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். யூனிட் 12ங்கிறது அதுல 5 பகுதிகள் இருக்கு. யூனிட் 12 5 பகுதிகள் இருக்கு. ஒன்று இரசாயன சமநிலை, 2 அயன் சமநிலை pH, 3 அயன் சமநிலை கருதன பெருக்கம், 4 அவத்தை சமநிலை 1 அதாவது கலக்கும் தகவல்ல திரவங்கள் அவற்றின் ஆவியின் சமநிலை, 5வது அவத்தை சமநிலை 2 அதாவது பங்கிட்ட குடகம். இப்படி 5 தலைப்புகள் இருக்கு. ஃபைனல் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 25 புள்ளிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரைட். ஒரு 12, 13 எம்சிக்யூ வினாக்கள், ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, எஸ்ஏல நிறைய கேள்விகள் வரும். யூனிட் 12. ரைட். அதே போல யூனிட் 13 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 6 புள்ளிகளுக்கு நாங்கள் கேள்விகள் எதிர்பார்க்கிறோம். யூனிட் 14 கிட்டத்தட்ட 13.5 14 புள்ளிகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி. சில நேரங்கள் 1-2 கூடும் குறையும். ரைட். சோ கிட்டத்தட்ட புள்ளிகள் இப்படித்தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல இருக்கு. சரியா. ரைட். அப்போ இதான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ரைட். ஒவ்வொரு அலகுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி காணப்படும். சரியா. ரைட். இப்ப நீங்க பிளான் போடணும். ரைட். இப்ப என்னன்னு சொல்லி பிளான் போடுறேன். ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை கொண்டு வரணும், உங்களுக்குள்ள ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். ரைட். என்ன பிளான் என்று சொன்னா, உங்களோட வீக்னஸ் எந்த பாடம், உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சில பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க, சில பிள்ளைகள் செகண்ட் சைட் தேர்ட் செய்ய போறீங்க. ரைட். இப்போ எக்ஸாம் செய்ய போற பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்ன. ரைட். என்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, ரிப்பீட்டர்ஸ் பெட் என்ன செய்யணும் சொன்னா, உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நாம எந்தெந்த பாடத்துல வீக்காக இருக்கிறோம், எந்தெந்த பாடத்துல நாங்க வீக்காக இருக்கிறோம்ங்கிறத நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ரைட். நாம இந்த யூனிட் 12 நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, யூனிட் 11 நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கால்குலேஷன்ங்கிற பாடம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்படி உனக்கு தான் தெரியும் என்ன பாடம் உனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிற விடையும். ரைட். உனக்கு தெரியும் நம்ம தியரி படிச்சிருக்கிறோம், இந்த பாடத்துக்கு நம்ம அப்ளிகேஷன் செய்யல தெரியும். அடுத்தது இந்த ஒரு FSI எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகள்
ஃபெசைல் எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் அவங்களும் என்ன செய்யணும், நம்ம இந்த தியரி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், இன்னும் இவ்வளவு தியரி நம்மகிட்ட இருக்கு, நம்ம படிக்க வேண்டி இருக்கு. ரைட். அப்போ இவ்வளவு பாடத்தை நம்ம எப்படி குயிக்காக முடிக்கிறது, இதை பத்தி நீங்க யோசிக்கணும். படிச்சு முடிச்ச பாடங்களுக்கு எப்படி நாம கொஸ்டின் செய்ய பழகிறது, இதை பத்தி நீங்க யோசிக்கணும். ரைட். சோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், ஃபெசை பிள்ளைகள் முதலாவது யோசிங்க, என்னென்ன பாடங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கிறோம். சோ இதை படிச்சுட்டோம், ரைட். இது இப்ப ஸ்டார்ட் பண்ண பட்டிக்கு அப்ப விளையும் கொள்ளுங்க. ரைட். நாம இவ்வளவு மார்க்ஸுக்கு இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு பிள்ளைகளுக்கு நாம என்ன படிக்க வேண்டியிருக்கு. அப்ப பாருங்க, 25, 6, 14 எவ்வளவு பெரிய பிள்ளைகள். அப்ப நாம எப்படி இதை ஸ்பீடா படிச்சு முடிக்கிறது, எவ்வளவு குயிக்காக எப்படி நாம படிச்சு முடிச்சு கொள்றது. ரைட். எக்ஸாமுக்கு குறைஞ்ச ஒரு 2-3 மாசத்துக்கு முதல்ல எப்படி நாம படிச்சு முடிச்சுக்கலாம் என்கிற ஒரு ப்ரீ பிளான் நீங்க எடுக்கணும். அடுத்தது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, படிச்சு முடிச்ச பாடத்துல நாம எந்த அளவு பாஸ் ஒரு கொஸ்டின் செஞ்சிருக்கிறோம். ரைட். எதுக்கு நாம செஞ்சிருக்கிறோம், எதுக்கு நாம செய்யல, அப்போ அதுக்கு நாம என்ன செய்யலாம் என்கிறத நீங்க யோசிக்கணும். சரிதானே? ரைட். அப்ப ரிப்பீட்டர்ஸ் அவங்க எந்த பாடத்துல தியரி நமக்கு கிளியர் இல்ல, எந்த பாடத்துல நம்ம கொஸ்டின் செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தான் உங்களோட பிரச்சனை தெரியும். ஒவ்வொருத்தர பிரச்சனை வேறு மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பாடங்கள்ல எது நம்ம படிச்சிருக்கிறோம், இன்னும் நம்ம என்ன படிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், ஒரு ஐடியாவா எடுத்து வச்சுக்கணும். சரிதானே? ரைட். அடுத்தது, அப்போ படிக்காத உங்களுக்கு தேவையில்லை யூனிட்டுகளை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், ஏதாவது ஒரு கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்யணும், விளையக்குள்ள உங்களுக்கு செல்ஃபா படிச்சு செய்யலும்டா ஓகே, அது நல்ல விஷயம். சரி. உங்களுக்கு கிளாஸ் ஒன்று ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு தேவை ஒன்று இருந்துட்டு சொன்னால் கிளாஸ் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணி கொண்டு செய்யலாம். சரி. அப்ப நாங்க எங்களோட 100 days ப்ராஜெக்ட் ஒர்க் பிளான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த எல்லா பாடமும் நாங்க என்ன செய்ய போறோம், செய்யத்தான் போறோம். எங்களோட 100 days ப்ராஜெக்ட் ஒர்க் பிளான்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த பாடம் எல்லாமே நாங்க என்ன செய்ய போறோம், கவர் பண்ண போறோம். ரைட். என்னுடைய கிளாஸ் வந்து 2 விதமாக நடக்குது. சோ அதுல ஒன்றாவது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் என்ன என்று சொன்னா, இது ஜூம் ரெக்கார்ட் அல்லது வேற நேரடி கிளாஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதோ அல்ல. ரைட். அப்படி அல்ல. சரி. இது என்ன சொன்னா, ரெக்கார்ட் வீடியோ கிளாஸுக்குண்டே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். வீடியோ என்ன செய்வேன், ரெக்கார்ட் பண்ணுவேன். ரைட். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை பிள்ளைகளுக்கு வீடியோ வடிவில் கொடுத்து செய்யக்கூடிய கிளாஸ். இப்போ ஒரு எம்சி கொண்ட ஒரு வீடியோ தான். ஒரு எஸ்ஐன்னு சொன்னா ஒரு வீடியோவா இருக்கும் அல்லது 2-3 வீடியோவா இருக்கு. அப்படி. சரியா? அதே போல தியரி வீடியோண்டா தியரி ஃபுல்லா போர்ட்ல எழுதப்பட்டு இருக்கு. அந்த தியரி ஃபுல்லா எழுதப்பட்டு அந்த விஷயம் வழங்கப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அந்த விஷயம் வீடியோ வடிவில் வழங்கப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு சிறிய தலையங்கம் என்று சொன்ன ஏதாவது ஒரு தலைப்பு என்று வச்சுக்கிட்டா, அந்த தலைப்பு எழுதப்பட்டு அதுக்குரிய தியரி இருக்குன்னா அது போர்ட் ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கும். என்ன செஞ்சிருப்பேன், வீடியோ பிளே பண்ணி அந்த நோட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதுல உள்ள கன்செப்டை ஃபுல்லா வழங்கப்படுத்திட்டு வீடியோ ஸ்டாப் ஆயிடும், அதோட முடிஞ்சிடும். நீங்க என்ன செய்வீங்க, வீடியோ பார்த்து முடியும் டக்குனு நோட்ஸை நோட் பண்ணி கொள்வீங்க. இப்படி அடுத்தடுத்த வீடியோஸ் சொல்லி போயிட்டே இருக்கு. அது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ். உங்களுக்கு தேவையான தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ் எல்லாமே எடுத்து செய்யும். இதுல பலன் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு விரும்ப தேவையான யூனிட் எடுத்து செய்யலாம். நீங்க உங்களுக்கு தியரி கிளாஸ் தேவைண்டா தியரி எடுக்கலாம், ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் தேவைண்டா சார் ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான எடுக்கலாம். அடுத்தது நீங்க விரும்புற நேரத்துல படிச்சு கொள்ளீங்க. இப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கும், டியூஷன் கிளாஸஸ் இருக்கும், உங்களோட செல்ஃப் ஸ்டடி இருக்கும். இதெல்லாம் போக உங்களுக்கு ஏழுமான நேரத்துல, உங்களுக்கு விருப்பமான நேரத்துல நீங்க படிச்சு கொள்ளீங்க. அடுத்தது எவ்வளவு குயிக்காக முடிக்கலாம் அவ்வளவு குயிக்காக முடிக்கலாம். நீங்க 1 வீக்ல முடிக்கலாம், 10 டேஸ்ல முடிக்கலாம், 3 டேஸ்ல முடிக்கலாம், 20 டேஸ்ல முடிக்கலாம். எப்படி வேணாலும் அது உங்களோட விருப்பம். ரைட். எவ்வளவு காலத்துக்குள்ள முடிக்கணுங்கிறது அது உங்களோட கையில இருக்குது. நீங்க நேரம் கூட கொடுத்து படிச்சா குயிக்காக என்ன செய்யும், முடிக்க. சில பிள்ளைகள் சில யூனிட்டுகளை ஒரு 3 டேஸ்க்குள்ள முடிப்பாங்க, கொஞ்சம் கூட நேரம் கொடுத்து பார்ப்பாங்க. 3 டேஸ்ல முடிப்பாங்க, 5 டேஸ்ல முடிப்பாங்க, 7 டேஸ்ல முடிப்பாங்க. இப்படி. ரைட். அப்போ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ்ங்கிறது அவங்க விரும்புற யூனிட் என்ன செய்யும், அவங்க எடுத்து ஃபாலோ பண்ணி. அடுத்தது இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்றது ஜூம் அண்ட் யூடியூப் லைவ் கிளாஸ். ஜூம் அண்ட் யூடியூப் லைவ் கிளாஸ். ஜூம் அண்ட் யூடியூப் லைவ் கிளாஸ். ரைட். இது யூடியூப் லைவ் மூலமாக என்ன செய்யும்,
நடைபெறும். ஜூம் லைவ் அண்ட் யூடியூப் லைவ் கிளாஸாக நடைபெறும். ரைட். ஸோ இதுல நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், ஒரு நேரத்துல 2 யூனிட் அல்லது 3 யூனிட், சில நேரங்களில் 4 யூனிட்டும் வாய்ப்பு செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ரைட். அப்ப ஜூம் அண்ட் யூடியூப் லைவ் கிளாஸ்ங்கிறது அது தெரியுமா உங்களுக்கு, லைவாக நடக்கும். சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு கிளாஸ் மிஸ் ஆகும். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ரெக்கார்டை கொடுப்போம். சரியா? ரைட். இது டைம் டேபிள் அடிப்படையில் என்ன செய்யும், நடைபெறக்கூடிய கிளாஸ். அப்ப டைம் டேபிள் அடிப்படையில் இந்த கிளாஸை நாம என்ன செய்வோம், கொண்டு போவோம். சரியா? ரைட். இதுல டைம் டேபிள் என்னங்கிறத நான் கேப்ஷன்ல என்ன செய்வேன், உங்களோட வீடியோ இந்த கேப்ஷன்ல என்ன செய்யணும்னு சொன்னா கீழே மென்ஷன் பண்ணுவேன். சரியா? என்ற யூடியூப் வீடியோ வந்து கொஞ்சம் கூட பெருசாகி கொண்டு நிற்காம, சரியா, டைம் டேபிள் நாம என்ன செய்வோம், ஒரு போஸ்டர் அல்லது கேப்ஷன் மூலமாக என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட். அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனி பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட், ஒரு யூனிட்டுக்கான பேமெண்ட் அப்படிதான் எடுக்கப்படும். சரியா? மந்த்லி பேமெண்ட் அந்த அடிப்படையில் இல்லாம நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால், ஒவ்வொரு யூனிட்டுக்குமான பேமெண்ட் எவ்வளவு சொல்லி யூனிட் அடிப்படையில் என்ன செய்யப்படும் கிளாஸஸ் நாங்க கொண்டு போவோம். சரிதானே? ரைட். அடுத்தது 100 டேஸ்ல இவ்வளவு யூனிட் எப்படி ஃபாலோ செய்யறது என்று சொன்னா, நான் சொன்ன போல ஒரு நேரத்திலே நாங்க 3 யூனிட் அல்லது 4 யூனிட் எடுத்து செய்ய போறோம். 3 யூனிட் அல்லது 4 யூனிட் என்ன செய்வோம், எடுத்து செய்ய போறோம். ரைட். அதுல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூஸ் பண்ணிருக்கக்கூடிய யூனிட் எதுன்னு சொன்னேன். முதலாவதாக நான் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கக்கூடிய யூனிட் எதுன்னு சொன்னா, ஒன்னாவது யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன். யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன் என்ன செய்வோம், ஒரு யூனிட்டாக ஒரு சைடால கொண்டு போவோம். ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ். அடுத்தது யூனிட் 6 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு சைடால கொண்டு போவோம். யூனிட் 6 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை இன்னொரு சைடால கொண்டு போவோம். ரைட். அடுத்தது இதுவரை என்ன சொன்னா, இது சொல்லுவோம் நாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். இது நாங்க சொல்லுவோம் என்ன, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதை சொல்லுவோம் என்ன, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதை ஒரு சைடால நம்ம கொண்டு போவோம். இதை நாம என்ன செய்வோம், ஒரு சைடால கொண்டு போவோம். இதை நாங்க ஒரு சைடால கொண்டு போவோம். அடுத்தது என்னன்னு சொன்னால், நாலாவதாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னொரு சைடால கொண்டு போவோம். இந்த இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாங்க இன்னொரு சைடால என்ன செய்வோம், கொண்டு போவோம். அப்போ ஒரே நேரத்துல 4 யூனிட் செய்ய போறோம், கொண்டு போவோம். ரைட். இப்ப நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், உங்களுக்கு தேவையான யூனிட்ல நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான யூனிட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனி பேமெண்ட். சரியா? ரைட். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது எல்லாமே ஃப்ரீயாக நடைபெறும். ஸோ நீங்க கிளாஸ் பார்த்துட்டு என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளி. சரிதானே? பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கேப்ஷன் இதெல்லாம் என்ன செய்யப்படும், டீட்டெயில் எல்லாம் தரப்படும். சரியா? ரைட். ஸோ அப்ப கவனிங்க, இப்படி நாங்க என்ன செய்வோம் சொன்னா சரி. இப்ப உதாரணத்துக்கு யூனிட் 3 முடிஞ்சு, யூனிட் 3 முடிஞ்சதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம் என்று சொன்னால், யூனிட் 5 எடுத்து செய்வோம். யூனிட் 3 முடிச்சுட்டு என்ன செய்வோம், யூனிட் 5 என்ன செய்வோம், நாம எடுத்து செய்வோம். ரைட். அடுத்தது யூனிட் 3 முடிச்சுட்டு யூனிட் 5 செய்வோம். யூனிட் 5 முடிச்சிட்டு அதுக்கு பிறகு கைனடிக்ஸ் செய்வோம். யூனிட் 11 செய்வோம். யூனிட் 11 என்ன செய்வோம், சோ இதுவும் பிசிக்கல் தானே, இதுவும் பிசிக்கல் தான். இதுவும் என்ன, இதுவும் பிசிக்கல் தான். யூனிட் 11 பிசிக்கல் தான். ரைட். நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால், யூனிட் 3 கால்குலேஷன் இருக்கு தானே, கால்குலேஷன் முடிகிற அந்த கட்டங்கள்ல இந்த யூனிட் 5 அதே போல யூனிட் 11 இந்த பகுதியில் என்ன செய்வோம், நாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ என்ன செஞ்சிட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு மாசம் அப்படி 1.5 மாசம் அப்படி ஒரு மாசம் அப்படி கணக்குல போகக்கூடிய நேரத்தில் எவ்ரிடேஸ் கிளாஸ் நடக்க போகுது. எப்படி ஒரு மாசத்துக்குள்ள எல்லாமே பெரும்பாலும் முடிஞ்சிடும். சரியா? ரைட். இப்போ யூனிட் 3 இருக்கு தானே, யூனிட் 3 நாம என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி கணக்குல எவ்ரிடேஸ் கிளாஸ் நடக்க போகுது. எவ்ரிடேஸ் கிளாஸ் நடக்க போகுது. சரியா? அப்ப ஒரு 2 வீக்ஸ்ல அப்படி என்ன செய்வோம், நாங்க முடிச்சிட்டு சொன்னா உடனடியாக நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லது இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அல்லது இது என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி? ரைட். அப்ப இதுல ஏதாவது ஒன்றை முடிச்சிட்டு அடுத்தது செய்வோம். சரியா? செஞ்சுட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இதான் யூனிட் 1 and 2. இதை ஒரு டைம்ல நாங்க செய்யறேன்னு சொன்னா நமக்கு இது எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? ரைட். பட் இது செய்யறது கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே, ஏன்னா இது 5 தலைப்புகள் இருக்குது. சரியா? ரைட். யூனிட் 12 இருக்குது, யூனிட் 13, யூனிட் 14. ஸோ ஒவ்வொரு தலைப்புகளாக நாம என்ன செய்வோம், மார்க்ஸை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சரி? ரைட். அப்படி நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல இன்ஷால்லா எங்களுக்கு 100 டேஸ் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்க
கிளாஸஸ் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்ரிடேஸ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 7 டேஸும் உங்களுக்கு கிளாஸ் போடப்பட்டிருக்கு. சரியா? 7 டேஸும் உங்களுக்கு கிளாஸஸ் என்ன செய்யப்படும்? போடப்படும். ரைட். அப்ப 7 டேஸ் நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு 100 டேஸ் தேவையில்லை. அதுக்கு முன்னாலே நாங்க என்ன செய்யறோம்? முழு சிலபஸுக்குமான கொஸ்டின்ஸ் எல்லாமே செஞ்சு முடிப்போம். ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் இந்த அடிப்பில் செய்வோம். ரைட். அடுத்தது இந்த பிள்ளைகள் அது இந்த மாதிரி எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் தியரி குயிக்காக முடிக்கிறதுக்காக நாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த தியரி கிளாஸஸ் ஜூம் வடிவில் யூடியூப் லைவ்ல செய்யறதுக்கு இருக்கோம். சரி. ரைட். இதுதான் எங்களோட 100 டேஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பிளான். ஸோ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் சொன்ன போல கொஸ்டின்ஸ் நாங்க நிறைய கொஸ்டின் தான் செய்வோம். ஸோ அந்த கொஸ்டின் என்று சொல்லக்கூடிய நேரத்துல மெயினாக நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா 2000 ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர்ஸ் எல்லா கேள்விகளையும் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் எடுத்து செய்வோம். 2000 தொடக்கம் இப்ப 2000 தொடக்கம் 2024 இல்லையா? 2000 தொடக்கம் 2024 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா எம்சி கேள்விகளும், எல்லா ஸ்ட்ரக்சர் கேள்விகளும், எல்லா எஸ்ஏ கேள்விகளும் செய்யும். சரிதானே? ரைட். ஏன் இவ்வளவு கேள்விகள் செய்யக்கூடிய இடத்துல நம்மகிட்ட உள்ள டேலண்ட் என்ன செய்யலாம்? நம்ம அதிகரிச்சு நான் சொன்னதானே கொஸ்டின் எண்ணிக்கை அதிகரித்தால் நம்மகிட்ட அந்த பாடத்தின் நாலேஜ் என்ன செய்யும்? கூடும். எங்கள்ட்ட செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி, அப்ளிகேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே எங்கள்கிட்ட என்ன செய்யும்? கூடும். ரைட். ஸோ செல்ஃப் மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி கூடும். கொஸ்டின் எண்ணிக்கை கொடுத்தா எங்கள்கிட்ட சுயமா செய்கின்ற ஆற்றல், கொஸ்டின் அப்ளிகேஷன் கெப்பாசிட்டி கூடும். ரைட். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா எல்லா கன்செப்டுக்கும் 2024 பாஸ் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எம்சிக்கும், எல்லா ஸ்ட்ரக்சரும், எல்லா எஸ்ஐயும் செய்யும். ரைட். அடுத்தது ஒவ்வொரு கொஸ்டின் செய்யறதுக்கு முன்னால் தேவையான தியரிஸ் எங்களுக்கு சொல்லித்தரப்படும். சரியா? தேவையான தியரிஸ் எல்லாம் சொல்லித்தரப்பட்டு கொஸ்டின் எல்லாம் என்ன செய்து காட்டப்படும். ரைட். ஸோ அப்போ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் நம்பர் ஒன்று தரப்படும். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யுங்க? கண்டெக்ட் பண்ணி அதுக்குரிய டீட்டெயில்ஸ் என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளும். சரியா? ரைட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யும்? ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ அவங்களும் இந்த கிளாஸஸ்ல என்ன செய்யும்? ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா?